Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே உளுந்து அப்பளம் எப்படி ஈஸியாவும் பெர்ஃபெக்ட்டாவும் பண்ணலாம்ன்ற வீடியோ தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். இது நல்லா வெயில்ல ஓரளவுக்கு காஞ்சிட்ட பிறகு எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் பாத்தீங்கன்னா ஈரமே இல்லாத அளவுக்கு இருக்கட்டும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே நீங்கள் மிஷினில் கொடுத்து கூட 1 கிலோ உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து சலிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 200 கிராம் அளவுக்கு தான் உளுந்து எடுத்திருக்கேன். அதனால் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அரைச்சிக்கிறேன். அரைச்ச மாவை வந்துட்டு இந்த மாதிரி சல்லடையால் சலித்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிறதுலாம் திரும்பவும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு முறை ஃபைன் பவுடராக ஓட்டி நம்ம இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். இதில் கிடைக்கக்கூடிய இந்த கொரகொரப்பாக இருக்கக்கூடிய உளுந்தை வந்து நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் மாவரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சலித்து வச்சுருக்கக்கூடிய உளுந்து மாவை திரும்பவுமே மிக்சியில் சேர்த்து 1 டைம் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி அதை இன்னொரு தடவை நல்லா சலிச்சுட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் மற்ற எண்ணெய் வந்து நீங்கள் சேர்த்துக்காதீங்க. நல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயை எல்லா மாவுலையுமே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். ஆனால் எக்ஸாக்டாக சப்பாத்தி மாவு பதம் இல்லை. சப்பாத்தி மாவில் சேர்க்கக்கூடிய தண்ணியை விட கொஞ்சம் குறைவாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து இந்த மாவை ஒன்று சேர பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மாவு ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ இது ரொம்ப பிசையணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. தண்ணி சேர்ந்து ஓரளவுக்கு ஒன்று சேர வந்தாலே போதும். இப்போ இதை ஒரு ஈரமான துணியில் போட்டு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். இன்னுமே மாவு வந்து டைட்டாகி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதை வந்து நம்ம நல்லா தட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கவுண்டர் டாப்பில் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த மாவை வச்சு உரக்கல்லில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா இதை தட்டி விட்டுக்கலாம். தட்டி விடும்போது உங்களுக்கு மாவு ஒரு வேளை இலகி வரலனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் திரும்பவும் இதை நல்லா உரக்கல்லை வச்சு தட்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாவு கொஞ்சம் இலகி வரா மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் டைட்டாக இருந்ததுன்னா எண்ணெயோ இல்லாட்டி 1 டீஸ்பூன் இல்லாட்டி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியோ நீங்கள் சேர்த்து நல்லா தட்டி பாருங்கள். மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலகி வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதே மாதிரி நான் இப்போது இந்த உரக்கல்லை பயன்படுத்தி நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு தட்ட போகிறேன். இப்போ 10 நிமிஷம் தட்டிட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாகி வரும்ன்ட்டு. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் நான் கண்டினியூஸாக தட்டியாச்சு. இப்போ உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு இருந்த மாவுக்கும் இப்போ இருக்க மாவுக்கும் எந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாகி வந்திருக்குன்ட்டு. அதே சமயம் இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப இலகுனா மாதிரி இல்லை. பாருங்கள், கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். சப்பாத்தி மாவாக இருந்தால் கொஞ்சம் சாஃப்டாகி இருந்திருக்கும் இந்நேரம். அதனால் தண்ணி வந்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி கண்டிப்பாக நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை ஒரு கத்தி வச்சு ஈக்குவலான பார்ட்ஸாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம உருட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அதுக்குள்ளே இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸில் வந்து கட் பண்ணி பால் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு ஈர துணியால் நான் வந்து அதை கவர் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதிலேருந்து ஒரு பாலாக எடுத்து நம்ம வந்து உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருட்டுறதுக்கு கொஞ்சமாக மாவை வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாவு பார்த்திங்கன்னா மைதா மாவு தான். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவோ இல்லாட்டி கோதுமை மாவோ பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா அரிசி மாவு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அப்பளம் வந்து ரொம்ப சின்னதாக மெலிசாக தின்னாக வந்து உருட்டுறதுக்கு உங்களுக்கு வராது. ஒருவேளை நீங்கள் கோதுமை மாவு பயன்படுத்தினீங்கன்னா அப்பளம் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும். அதனால் மைதா மாவோ இல்லாட்டி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய உளுந்து மாவுலேருந்து 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூனோ நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சு அந்த மாவை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த அப்பளத்தை எந்த அளவுக்கு உங்களால் தின்னாக உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக உருட்டிக்கோங்க. இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மைதா மாவு
அப்பளம் மேலே ஒட்டியிருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம அப்பளம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு கைகளாலேயே தட்டி விட்டால் போதும், அது வந்து உதிர்ந்துடும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னா உருட்டியிருக்குன்ட்டு. இப்போ இதை நமக்கு வேண்டிய ஷேப்பில் வேண்டிய சைஸில் நீங்கள் கட்டரை பயன்படுத்தியோ இல்லாட்டி டிஃபன் பாக்ஸ் மூடியை பயன்படுத்தியோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருட்டும் போது பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மாவுலாம் கண்டிப்பாக ஈர துணியால் க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். மாவும் பார்த்திங்கன்னா நமக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் மற்ற மாவையுமே உருட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நான் எடுத்திருந்த 200 கிராம் உளுந்து பார்த்திங்கன்னா எனக்கு 42 பெரிய அப்பளமும் 14 சின்ன சைஸ் அப்பளமும் கிடச்சிது. பாருங்கள் எந்த அளவுக்கு தின்னா வந்து அப்பளம் இருக்குன்ட்டு நம்மளோட கை விரல் தெரிகிற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய மைதா மாவும் கைகளாலேயே தட்டி விட்டால் போயிடும். இந்த அப்பளம் இல்லாமல் சைடில் இருக்கக்கூடிய அப்பளமும் வந்து நான் அப்படியே தனித்தனியாக சின்ன சின்ன பீசஸாக வச்சுருக்கேன். அதையுமே நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு இதே மாதிரி உருட்டி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நான் வந்து வெயிலில் 5லேருந்து 10 நிமிஷம் காமிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா காஞ்சிடுச்சு. ரொம்பவும் வெயிலில் வச்சிடாதீங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் நீங்கள் வெயிலில் காமிச்சாலே போதும். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு தின்னாவும் நல்லா சூப்பராகவும் காஞ்சி வந்திருக்குன்ட்டு. இப்போ இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட உளுந்தப்பளம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் வந்து உளுந்தப்பளம் வாங்கணுன்னா கடைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. வீட்டில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து ரெடி பண்ணி செஞ்சு வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக 1 கிலோ மாவை ஒரே நாளில் செய்தே முடிக்க முடியாது. ரொம்பவே கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் சின்னதாக 1 கப் அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ வந்து நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷத்துக்கு அப்பளம் வந்து வெளியே போய் வாங்கணுன்ற அவசியமே இருக்காது. இது வந்து வெயிலில் காய வைக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு 2 மணி நேரம் ஃபேன் காற்றுல நீங்கள் காய வச்சாலே போதும். இப்போ பாருங்கள் நம்ம பொரிச்ச அப்பளம் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்குன்ட்டு. அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளே நம்ம கையால் செஞ்சோன்ற ஒரு சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அடுத்த முறை உளுந்தப்பளம் கடைகளில் வாங்காமல் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.